ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மைனிங் தான் பார்க்க போகிறோம் பிசியில். இதில் வந்து நான் லைவாக மைன் பண்ணி உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ட்ரஸ்ட் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா நம்ம மைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் தான் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோமில் ட்ரஸ்ட் வாலெட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் ஆப் இருக்குது, ட்ரஸ்ட் வாலெட்டுன்றதை ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிசியிலே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது, எக்ஸ்டென்ஷனாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆட் டு க்ரோம்னு கொடுத்தோன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாலெட் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் க்ரியேட் நியூன்றது கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து கிரிப்டோ வாலெட்கான பாஸ்வேர்டு இல்லை, இது நம்ம சிஸ்டமில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். நான் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வாலெட் க்ரியேட் ஆகிடுச்சு. வாலெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வாலெட்டு. இதில் எல்லா டைப் ஆஃப் கிரிப்டோவும் ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. இதில் மேனேஜ் வாலெட்ஸ்ன்னு இருக்கும், அதில் பேக்கப் யுவர் சீக்ரெட் பேஸ்ன்னு இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸ்டார்டிங்கில் பாஸ்வேர்ட் என்ட்ரு சொல்லிச்சு, அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 12 வேர்ட்ஸ் காட்டும். இந்த 12 வேர்ட்ஸ் தான் நம்ம பேக்கப் வந்து ரெக்வரி பண்ணுறதுக்கான கோட். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஃபோன் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புது ஃபோனில் போடுறதுக்கும் இந்த கோடு தான். இந்த 12 கோடு இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருந்தோன்னா நம்ம வேலெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஸ்டின் மாரி கேட்கும். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த வேர்டு வந்து ஆர்டராக நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து கோடை நோட் பண்ணுமா அப்படின்றதுக்காக இது நம்மளுக்கு கேட்குறாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதில் நிறைய காயின் இருக்கும், நம்ம டாகி காயின் சர்ச் பண்ணிக்கலாம். டாகியோட ப்ரைஸ்லாம் இங்கே காட்டும் உங்களுக்கு. இதுதான் டாகியோட அட்ரஸ், நம்ம வந்து இதெல்லாம் ரிசீவ் பண்ண முடியும். இப்போது ட்ரஸ்ட் வாலெட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அன்மைனபிள்ன்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி எப்படி மைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அன்மைனபிள் சர்ச் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டில் வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் டிஃபெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதில் வந்து மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் டிசேபிள் பண்ணிவிடுங்க. எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு இருக்கும், கீழே ஸ்டோர் பண்ணா இருக்கும். அதையும் வந்து எக்ஸ்க்ளூஷனில் நம்ம மைனிங் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுறல அந்த ஒரு பேத்தை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் அந்த அதில் என்ன ஃபைல்ஸ் இருந்தாலும் அது வந்து இந்த பிளாக் பண்ணாது. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் கண்டினியூ யூஸிங் ஒன்லி ஆன் அட்ரஸ்னு இருக்குல்ல, அது கொடுத்துருக்கீங்களா. டாப்பில் ஃபைல் சிம்பிள் இருக்கும் மேலே, அந்த ஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான மைனிங் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4 ஃபைல் இருக்கும். இந்த 4 ஃபைலுமே நம்ம எங்கே ஸ்டோர் ஆகணுன்றது டவுன்லோட் பண்ணணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டாக்குமெண்ட்ஸில் மைனிங் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தனா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன காயின் மைன் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டாகி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காயினோட வாலெட் அட்ரஸ், டாகி காயினோட வாலெட் அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கோம், அதை காப்பி பண்ணணும். நான் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டாகின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ரிசீவ் கொடுத்து அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ண அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ரெஃபரல் கோட்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மைனிங் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ நார்மலாக மைனிங் ஃபீஸ் வந்து 1% எடுப்பாங்க நம்ம மைன் பண்ணுறதில். இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா 0.75% மட்டும்தான் உங்களுக்கு வந்து மைன்ஸ் பண்ணுவாங்க. இது அலைஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டுக்கு. நம்ம டேரெக்டாக அந்த மைன் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி மைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைனிங் ஆன் பண்ணிட்டேன்.
டாஸ்க் மேனேஜர் பாருங்கள், 100% ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு CPU. என்னோடய CPU வந்து 13th Gen i3. இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் இப்போ நான் CPU வச்சு தான் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம GPU வச்சும் மைண்ட் பண்ண முடியும். அதில் டுவெல் ரெண்டுமே அட் டைம்லேயே மைண்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு CPU மட்டும் மைண்ட் பண்ணுறேன். இன்டென்சிட்டி லோலையும் வச்சுக்கலாம், ஹைலையும் வச்சுக்கலாம். ஹை தான் ஃபுல் யூட்டிலைஸ் ஆகும், லோ வச்சிங்கன்னா 20-30% தான் யூட்டிலைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த செட்டிங்கில் நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஏஜென்ட் நம்ம 2-3 ஏஜென்ட் வச்சுருந்தோன்னா அதுக்கான நேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் மைண்ட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணதுக்கான ப்ரூஃபு. பாலிகானோட ப்ரூஃப்லாம் இங்கே இருக்குது, ரிசீவ் பண்ணதுக்கான ப்ரூஃப். எப்போ நான் ரிசீவ் பண்ணியிருக்கன்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நான் ஷிபா இனு காயினும் மைண்ட் பண்ணேன். அது வந்து இங்கே இருக்குது, அதுக்கான ப்ரூஃப். தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இதே மாதிரி ரியல் கிரிப்டோ ஏர்னிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.